வணக்கம் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி 2022 குரூப் 4 மற்றும் விஓ தேர்வுக்கான மாதிரி தேர்வுகள். இது நான் பார்க்கக்கூடிய மாதிரி தேர்வு எண் 13வது தேர்வில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் சயின்ஸ் அறிவியல் மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். இதில் பிடிஎஃப் ஃபைல், அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து ஏற்கனவே நம்ம டெலிகிராம் சேனல் அனுப்பிச்சிருக்கோம். இதோடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அறிவியலை கற்பதால் கற்பவர் வளர்த்துக் கொள்வது. அதாவது இந்த ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல், அறிவு உணவு சம்மந்தமான கொஸ்டின் கேட்பாங்க. 1 அல்லது 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க தொடர்ந்து. ஓகேங்களா? இப்போ இந்த அறிவியலை கற்பதால் கற்பவர் வளர்த்துக்கொள்வது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மனதின் அறிவியல் அணுகுமுறை, புதிய கருத்துக்கள், பரிசோதனை திறன், வாழ்க்கையை குறித்த நேர்மறையான அணுகுமுறை. இது எது சரின்னு பார்த்துங்க. அறிவியலை கற்கும் பொழுது அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர் என்ன வளர்த்துக்கிறார் அப்படின்னா மனதினுடைய அறிவியல் அணுகுமுறையை வளர்த்துக் கொள்கிறார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, அறிவியல் உணர்வு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறேன். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. தர்க்கத்தின் பயன்பாடு. ஓகேங்களா? அடுத்த அறிவியல் முறையில் ஆராய்வது, கலந்துரையாடல், வாதம், பகுப்பாய்வு மூலம் அறிவு. லாஜிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறது, அறிவியல் முறையில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த முறை, டிஸ்கஷன் பண்ணுறது, அனாலிசிஸ் பண்ணுறது, அவை எல்லாமே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் அப்போ எது சரி அப்படின்னா ஆப்ஷன் டி, அனைத்துமே சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, அறிவியல் உணர்வு. இந்த அறிவியல் உணர்வு என்ற பதத்தை முதல்ல இந்தியாவில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். ஓகேங்களா? அறிவியல் உணர்வு அப்படிங்கிற சொல்லை முதல் இந்தியாவில் பயன்படுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, மூட நம்பிக்கைக்கு மாற்று மருந்தாக பயன்படுவது எது அப்படின்னா அறிவியல் உணர்வு. மூட நம்பிக்கைக்கு மாற்று மருந்தாக பயன்படக்கூடியது என்னது? அறிவியல் உணர்வு. அடுத்து அறிவு என்பது எதை சார்ந்து இருக்கும்? புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்து இருக்குமா, இல்லை பழைய கண்டுபிடிப்பு சார்ந்து இருக்குமா, இல்லை நம்பகத்தன்மையில் உண்மையான தகவல் சார்ந்திருக்கும்? எதுவுமே இல்லையான்னு பார்க்கும் பொழுது அறிவு என்பது நம்பகத்தன்மை உள்ள உண்மையான தகவலை சார்ந்து தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 6, பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வம் ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 என்சிஎஃப். இந்த என்சிஎஃப்னா என்னென்னா நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் அப்படிங்கிறது என்சிஎஃப். ஆர்ஏஏ அப்படின்னா ராஷ்ட்ரிய அபிஷ்கார் அபியான். ஆர்ஏனா ராஷ்ட்ரிய அபிஷ்கார் அபியான். எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான்கிறது ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி. ஆர்எம்எஸ்சிங்கிறது இடைநிலை கல்வி. ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். அப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, பள்ளி செல்லக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்துக்கு என்ன பேர்னா ஆப்ஷன் டி, ஆர்ஏஏ. ஆர்ஏஏனா ராஷ்ட்ரிய அபிஷ்கார் அபியான் திட்டம். ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7, ஜவஹர்லால் நேரு எந்த ஆண்டில் அறிவியல் மனநிலையின் கருத்தை வெளிப்படுத்தினார்? ஜவஹர்லால் நேரு எந்த ஆண்டில் அறிவியல் மனநிலை கருத்தை வெளிப்படுத்தினார்னா 1946ஆம் ஆண்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8, அறிவியல் உணர்வு. இந்த அறிவியல் உணர்வு பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டம் எது அப்படின்னா 51A ஹெச். அறிவியல் உணர்வு பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 51A ஹெச். கொஸ்டின் நம்பர் 9, அநேக இள நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு என்ன பேர் அப்படின்னா சுருள் விண்மீன் திரள். அநேக இளம் நட்சத்திரம் கொண்ட விண்மீன் திரளுக்கு என்ன பேர்? சுருள் விண்மீன் திரள் என்று பெயர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10, பொறுத்துகள். ரோகிணி, GSAT 14, GSAT 19, சந்திராயன் 2, மங்கள்யான். இது இந்த பக்கம் எடுத்து சென்ற ராக்கெட் கொடுத்துருக்காங்க. GSLV Mark 3, Mark 3, M1, SLV 3, PSLV XL C25, CSLV D5. ஓகேங்களா? எங்கள் பொறுத்துக்கள் எது சரியாக வரும்னு பார்த்தீங்கன்னா ரோகிணியை கொண்டு சொன்ன ராக்கெட்டோட பேர் என்னென்னா SLV 3 ஆப்ஷன் ABCயில் இருக்குது. அடுத்து GSAT 14 கொண்டு போனது CSLV D5, GSAT 19 GSLV Mark 3. ஓகேங்களா? அடுத்து சந்திராயன் 2 அப்படிங்கிறது CSLV Mark 3 M1, சந்திராயன் 2. மங்கள்யான் PSLV XL C25 அப்படின்னா ஆப்ஷன் ஏதான அது மிகச்சரியான செயற்கைக்கோள் கொண்டு சென்ற ராக்கெட் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11,
கன அளவு மாறாமல் உள்ளபோது இருக்கும்போது குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுடைய அழுத்தம் கெல்வின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும். கன அளவில் மாறாமல் இருக்கும்போது குறிப்பிட்ட நிறைவுள்ள வாயுடைய அழுத்தம் அந்த கெல்வின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும் என்று சொல்லக்கூடிய விதி என்னது? அழுத்த விதி. இப்போ என்ன விதி? அழுத்த விதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. பாயில் விதிப்படி வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது குறிப்பிட்ட நிறைவுள்ள வாயுவின் அழுத்தம் பருமனுக்கு டேஸ் அமையும். நேர்த்தகவிலா, சமமாகவா, எதிர்த்தகவிலாம் கேட்குறாங்க. அதாவது வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிறைவுள்ள வாயுவின் அழுத்தம் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இதுதான் என்ன விதி? பாயில் விதி. கொஸ்டின் நம்பர் 13. சூரியனுடைய ஈர்ப்பு பூமியை போல் எத்தனை மடங்கு அதிகமானதுன்னா, சூரியனுடைய ஈர்ப்பு பூமியை போல் 28 மடங்கு அதிகமானது. சூரியனுடைய ஈர்ப்பு 28 மடங்கு அதிகமானது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. மஞ்சள் நிறத்தில் வளையங்களுடன் காணப்படக்கூடிய கோள். மஞ்சள் நிறத்தில் காணப்படும் வளையங்கள் காணப்படும். எந்த கோள்னா வளையங்களுக்கான அதிகமாக எதுனா சனிக்கோள் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. H = I²RT என்ற சமன்பாட்டு தொடர்புடைய விதி எது? ஜூல் வெப்ப விளைவு விதி என்னது? H = I²RT. ஜூல் வெப்ப சமன்பாடு கூட சொல்லுவாங்க. இது கொஸ்டின் நம்பர் 16. நடுவிரலின் தூண்டப்பட்ட மின்னோட்ட திசையை குறிக்க பயன்படுவது எது அப்படின்னா பிளமிங்கினுடைய வழக்கை விதி. ஓகேங்களா? பொதுவாக பிளமிங் இடைக்கை விதி, வழக்கை விதியில் 3 விரல், சுட்டு விரல் 2 விதியிலுமே காந்தப்புல திசையை குறிக்கும். கட்டை விரல் கடத்தியின் திசையை குறிக்கும். பிளமிங் இடைக்கை விதியிலும் வழக்கை விதியிலும். ஆனால் பிளமிங் இடைக்கை விதியில் நடுவிரல் மின்னோட்ட திசையை மட்டும்தான் குறிக்கும். ஆனால் பிளமிங்கின் வழக்கை விதியில் நடுவிரல் தூண்டப்பட்ட மின்னோட்ட திசையை குறிக்கும். இது ஒன்று மட்டும்தான் மாறுதலாக இருக்கும். அப்போ நடுவிரலுடைய தூண்டப்பட்ட திசை குறிக்கப்படும் விதி பிளமிங்கின் வழக்கை விதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17. நெப்டியூனில் காணப்படும் நிலவுகள், அதாவது துணைக்கோளுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குது? நெப்டியூன் மொத்தம் எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது? நிலவுகள் 13. அடுத்து பூமியோட நிறை எவ்வளோ? மொத்தம்னா 5.97 என்று 10⁻24 கிலோகிராம். அடுத்து விசையானது டேஷ் கொண்ட ஒரு வெக்டர் அளவு, எண் மதிப்பையும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர். விசை என்பது ஒரு வெக்டர் அளவு. அப்போ எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 20. போக்குவரத்து நெரிசலில் செல்லக்கூடிய பேருந்து எதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னா சீரற்ற இயக்கத்துக்கு தான் ஒரு உதாரணம். அடுத்து பூமியுடைய மேற்பரப்பில் 60 கிலோகிராம் நிறைவுள்ள மனிதனுடைய எடை எவ்வளோ? இதுபோல் கொஸ்டின் கேட்டால் நம்ம புவியீர்ப்பு முடுக்கத்துடைய மதிப்பு 9 பெருக்கணும், நமக்கு மனிதனுடைய எடை கிடைச்சிடும். இப்படி நம்ம பெருக்கும்போது எடை எவ்வளோன்னா 588 நியூட்டன். அதாவது பூமியின் மேற்பரப்பில் 60 கிலோ நிறை இருந்ததுன்னா மனிதனுடைய எடை எவ்வளோ இருக்குன்னா 588 நியூட்டன். கொஸ்டின் நம்பர் 22. ஒரு பொருள் சீரான திசை வேகத்தில் செல்லும்போது அதனுடைய முழு வேகத்தையும் கால இடைவெளியும் பெருக்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இடப்பெயர்ச்சி. ஒரு பொருள் சீரான திசை வேகத்தில் செல்லும்போது அதனுடைய முழு வேகத்தையும் கால இடைவெளியும் பெருக்கி நமக்கு என்ன கிடைக்கும்? இடப்பெயர்ச்சி தான் கிடைக்கும். இது கொஸ்டின் நம்பர் 23. புவிப்பரப்பில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் வளிமண்டலம் காரணமாக டேஸை உணரும் அப்படின்னா வளிமண்டலம் காரணமாக விசையை உணரும். அடுத்த கொஸ்டின் 24. பொருளுடைய அளவுக்கு சமமான தலைகீழான மெய்ப்பிம்பம் கிடைக்குன்னா பொருளை எங்கே வைக்கணும் அப்படின்னா பொருளை 2Fல வைக்கணும். பொருளை எங்கே வைக்கணும்? 2F. அடுத்து பெரிதான மாயப்பிம்பங்களை உருவாக்குவது எது அப்படின்னா குழியாடி. கொஸ்டின் 26. நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கொடுக்கப்படல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மென்காந்தம், மியூ மெட்டல், தேனிரும்பு, நியோடிமியம். எது எடுத்துக்காட்டு? நியோடிமியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. காந்த ஊசி எதற்காக பயன்படுது? 1 காந்த விசையை கொண்டு வரைய பயன்படுது, காந்த புலத்துடைய திசையை அறிய பயன்படுது, கடல் பயணத்துக்கு பயன்படுது. மேற்கண்ட அனைத்துமே அது சரியானது காந்த ஊசியின் பயன்பாடுகள். அடுத்த கொஸ்டின். ஒளி இலை என்பது டேஸ் தத்துவத்தைப்படி செயல்படும் சாதனம். முழு அக எதிரொலிப்பு, அதாவது மாறுநிலை கோணத்துடைய அளவு 90 டிகிரிக்கு மேல் அதிகமாகும் பொழுது ஏற்படக்கூடிய முழு அக எதிரொலிப்பு. இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் ஒளி இலை, வைரம் மின்மினுக்க காரணம், விண்மீன்கள் மின்ன காரணம், காணல் நீர், இது எல்லாமே என்னென்னா முழு அக எதிரொலிப்பு, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இது கொஸ்டின் 29. 5, 10, 15 மின்தடைகள், 5, 10 மற்றும் 15 ஓம் மின்தடைகள் வச்சு
தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்ட பயனுள்ள மின்தடை என்ன எவ்வளோ இருக்குமா, இது அப்படியே நம்ம கொண்டு பயனுள்ள மின்தடை கிடைச்சிடும். எவ்வளவு மொத்தம் 30 ஓம். 30 ஓம். கொஸ்டின் நம்பர் 30. கிட்ட பார்வை குறைவுள்ள கண்ணில் பொருளுடைய பிம்பமானது எங்கே உருவாக்கப்படும்னா, கிட்ட பார்வை இருந்தது அப்படின்னா பொருளுடைய பிம்பம் விழித்திரைக்கு முன்பாக உருவாக்கப்படும். தூர பார்த்தா விழித்திரைக்கு பின்பாக உருவாக்கப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 31. எந்த வெப்பநிலையில் கிரியோஜெனிக் எரிபொருளை சேகரித்து வைக்கிறாங்க? எந்த வெப்பநிலையில் கிரியோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கிறாங்கன்னா, மிக குறைந்த வெப்பநிலையில் தான் கிரியோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க, பொதுவாக கதிர்வீச்சில் நம்மை பாதுகாக்க, காமா கதிரில் பாதுகாக்க டேஸ் உரையில் பயன்படுகிறது, காரிய உரைகள் பயன்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 33. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படக்கூடிய கதிரைக்கு ஐசோடோப்னா ரேடியோ கோபால்ட் 60. ரேடியோ 50 முன்கழுத்து கலவையில் பயன்படும். ரேடியோ கார்பன் கார்பன் 11 மூளை நுண்ணாய்வு சிகிச்சை, கார்பன் 14 தொல்லிய படிம வயது, கதிரை கார்பன் வயது கழிப்பு. ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 34. ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ, அப்பொருளுடைய நிறையில் ஏற்படும் மாற்றம் என்ன பார்த்தீங்கன்னா சுழி தான். என்ன மாற்றம்? சுழி 0. கொஸ்டின் நம்பர் 35. அணுக்கரு உலையில் போரான் லேசாக பயன்படுத்தப்படுகிறது. அணுக்கரு உலையில் போரான் கட்டுப்படுத்தப்படும் களியாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. ஒரு திறந்த சங்கிலி தொடர் கனிமச்சத்து மூலக்கூறு C3H6. இந்த C3H6 உடைய என்ன வகைனா அல்கேன் வகை. CnH2n அல்கேன் வகை. அடுத்து பின்னொரு படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த இணை எதுன்னு கேட்குறாங்க. படிவரிசை தொடர்ச்சியான இணை எது அப்படின்னா இங்கே பாருங்கள், C3H8 கார்பன் 3 ஹைட்ரஜன் 8 C4H10. இதுதான் சரியானது. கொஸ்டின் நம்பர் 38. நவீன தனிமோர் அட்டவணை ஒரு தனிமத்து இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவருடைய டேஸோடைய ஆவர்த்தன செயல்பாடு அப்படின்னு சொல்கிறான். அணு எண்ணை மையமாக வைத்து அணு எண்ணை அடிப்படையாக வைத்த மாதிரி நவீன தனிமோர் அட்டவணை ஹென்றி மோஸ்லே உடையது. இது கொஸ்டின் நம்பர் 39. நவீன தனிமோர் அட்டவணை தனிமங்கள் எத்தனை தொகுதி எத்தனை தொடர்களாக அடுக்கப்பட்டுள்ளன? மொத்தம் 18 தொகுதிகள். 7 தொடர்கள் வரிசையிலாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 40. பொறுத்து மும்மை விதி யார்? டாபர்னி. கார உலகம் எது? சோடியம். எண்ம விதி எண்ம கோட்பாடு நியூலாண்ட். கார்பன் உலகம் கால்சியம். நவீனாவது ஹென்றி மோஸ்லே. ஆப்ஷன் சி தான் சரி. கொஸ்டின் நம்பர் 41. அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள் தனிமோர் சட்டங்களில் எந்த தொகுதியில் காணப்படும் அப்படின்னா, தனிமோர் சட்டங்களில் 18வது தொகுதியில் தான் காணப்படும். என்னது? அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள், உயரிய வாயுக்கள் சொல்லுவாங்க. இதோடைய எலக்ட்ரான் அமைப்பு நிலையாக இருப்பதால் அதோட இணைகள் 0 தான். எந்த வேதிவினையும் பங்கு பெறாது. 12வது அதாவது ஹீலியம், லியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் போன்ற தனிமங்கள். அடுத்து துணைக்கூறுகளுடைய ஆற்றல் நிலையானது அடுக்கப்பட்டுள்ள ஏறு வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா SPDF என்ற ஏறு வரிசையில் தான் அடுக்கி வைக்கப்படுது. இது துணைக்கூறு ஆற்றல் நிலை. அடுத்து ஐயுப்பா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இந்த நிறுவனத்தில் செயலகம் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்கா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. எந்த வகை சேர்மங்கள் அதிக உருநிலையும் அதிக கொதிநிலையும் கொண்டது அப்படின்னா அயனி பிணைப்பு சேர்மங்கள் தான் அதிக உருநிலையும் அதிக கொதிநிலையும் கொண்டது. கொஸ்டின் நம்பர் 45. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியக்கூடிய பகுதி எது அப்படின்னா ஆக்சிஜன் தான். எரிதலுக்கு துணை புரியக்கூடியது ஆக்சிஜன் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. புகைப்பட தொழிலில் பயன்படக்கூடிய சேர்மம் எது பார்த்தீங்கன்னா சோடியம் தயோசல்பேட். கொஸ்டின் நம்பர் 47. பின்வரும் கூற்றுகளில் சரியான தேர்ந்தது. மோஸ்ட்லி ஒரு தனிமோர் சொல்லிட்டு அணுநிறையை சார்ந்தது கிடையாது அணியன். இது தவறு. இடப்புறத்துலேருந்து வலப்புறம் சொல்லி அயனி ஏற ஒரு அதிகரிக்கும் குறையும். இது தவறு. எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான், ஆனால் எல்லா கனிமம் தாதுக்கள் ஆகாது. இது உண்மையானது தான். ஆப்ஷன் சி சரி. அலுமினிய கம்பி மின்கம்பி உருவாக்க பயன்படுவதற்கு காரணம் அது வெள்ளியை போன்ற இடமே. இது தவறு. அப்போ சரியானது என்னது? ஆப்ஷன் சி தான். ஓகே. பூண்டு மணத்தை கொண்ட தனிமம் எது அப்படின்னா சிவப்பு பாஸ்பரஸ். என்னது? சிவப்பு பாஸ்பரஸ். கொஸ்டின் நம்பர் 49. பின்வரும் கூற்றுகளும் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. சுத்தப்படுத்தப்படாத தாமிரப்படத்தில் பச்சை படலம் உருவாகும். தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறதும் சரிதான். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். சி 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 5. நாற்றம் எடுக்கும் காஞ்சூர் செடியில் என்ன அமிலம் இருக்குன்னா ஃபார்மிக் அமிலம். ஆல்கலிகள் பொது நிறங்காட்டிகள் என்ன மாற்றும்? ஆல்கலிகள் அப்படின்னா
காரங்கள் பொது நிற இனமாக மாற்றினா நீல நிறமாக மாற்றும். கொஸ்டின் நம்பர் 52. பின்னொரு எந்த எதிர்வினை கரைய உப்புக்களை தயாரிக்கிறது? எந்த எதிர்வினை கரைய உப்புக்களை தயாரிக்கிறதுனா வீழ்படிவு எதிர்வினைகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 53. ஒரு தனிமனித அணு அமைப்பு 1s பவர் 2s பவர் 2p பவர் 3s பவர் 3p1 என்றால் தனிமத்தில் எந்த தொகுதியில் இது இருக்குன்னா பி தொகுதியில் தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 54. கார்பாக்சிலிக் அமிலத்தோடைய முக்கிய வினைச்செயல் தொகுதி என்னன்னா COOH. OHனா ஆல்கஹால், CH1 ஆல்டிஹைடு. இந்த COOCHனா அது ஒரு மெத்தில் அஸ்டேட், இந்த கீட்டோன் மாதிரி வரக்கூடியது. 55. பொதுவாக நிறங்காட்டியாக ஆய்வகத்தில் பயன்படுத்தப்படும் லிட்மஸ் எதிலிருந்து தயாரிக்கும்? லிட்சன்ஸ் தாவரம் தயாரிக்கக்கூடிய நிறங்காட்டி தான் லிட்மஸ். வலிமை குறைந்த அமிலம் எதுனா அஸ்டிக் அமிலம், CH3COOH அஸ்டிக் அமிலம். அடுத்த கொஸ்டின் 57. வேதிப்பியல் அரசன் யார்? கந்தக அமிலம், சல்பூரிக் அமிலம், கெசோபர் அனைத்துமே ஒன்று தான். கொஸ்டின் நம்பர் 58. நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமிலம் மற்றும் காரம், ரெண்டுமே சரியான. 59 பொறுத்துக்க. ரத்தோட பிஹெச் மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7.3 to 7.4, 7.35 to 7.45. 7.4 கூட அக்யூரேட்டாக சொல்லலாம். இப்போ என்ன ஆப்ஷன் சி தான். அடுத்து உமினோட பிஹெச் மதிப்பு 6.5 to 7.5. கடல் நீரோட பிஹெச் மதிப்பு 8.5. ஃபைட்டஸோட திரவத்து பிஹெச் மதிப்பு 1 to 3 வரை. வீட்டில் போய் அமோனியோட பிஹெச் மதிப்பு 12. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. கொஸ்டின் நம்பர் 60 பொறுத்துக்க. வேதிப்பெயர் வாய்ப்பாடு கொடுத்து சோடியம் குளோரைடு வேதி வாய்ப்பாடு NaCl, சோடியம் கார்பனேட் Na2CO3, சோடியம் பைகம் NaCO3, கால்சியம் ஆக்சிகுளோரைடு சலவைத்தூள் பில்ச்சிங் பவுடர் CaOCl2, கால்சல்பரிக் அமிக் ஹைட்ரேட் ஆஃப் H2. ஆப்ஷன் ஏ தான் சரியான. கொஸ்டின் நம்பர் 61. சிமெண்டில் சிப்ஸம் சேர்க்குறோம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிமெண்ட் கெட்டிப்படக்கூடிய தன்மையை தாமதப்படுத்த தான் சிமெண்டில் சிப்ஸும் சேர்க்கப்படுகிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. எந்த அமிலம் பொதுவாக அஸ்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறதுனா எத்தனாயிக் அமிலம் தான் அஸ்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின். பிஹெச் அளவீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த உயிரி வேதியியலாளர் விஞ்ஞானி SPL சாரன்சன் என்பவர் தான் முன்மொழிகிறார். இப்போ பிஹெச் அளவீட்டை அறிமுகப்படுத்தி SPL சாரன்சன் டென்மார்க் நாட்டைச் சேர்ந்தவர். எந்த ஆண்டு? 1909. அடுத்து கொஸ்டின் நம்பர் 64. தட்டைப்பயிறு பூசா கோமல் எந்த நோய்க்கு எதிரான எதிர்ப்புத்தன்மை பெற்றது அப்படின்னா பாக்டீரிய கருகல் நோய்க்கு எதிரான எதிர்ப்புத்தன்மை பெற்றது தான் தட்டைப்பயிறு, பூசா கோமல் போன்ற பயிர் ரக வகைகள். கொஸ்டின் நம்பர் 65. பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நோயின் காரணங்கள் பற்றி அறிய ஒரு அறிவியல் பிரிவுக்கு நோய்க்கான ஆய்வு அல்லது ஏடியாலஜி அப்படின்னு சொல்லி இது சரிதான். நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதால் எய்ட்ஸ் நோய் பரவாது, இதுவும் சரிதான். இன்சுலின் பற்றாக்குறையெல்லாம் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வகை 2 வருது. இன்சுலின் குறையும் வரலாம், அதிகமும் வரலாம். வகை 2 என்பது தவறு. ஹார்ஜிடோஸ் என்பவை புற்றுநோய் உருவாக்காது, இது சரி. ஆப்ஷன் சி தான் அது தவறானது, அதன் விடை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 66. இயற்கையான வாழிடத்தில் வாழும் மனிதர்களால் வளர்க்கப்படாத உயிரினங்கள் மற்றும் வன உயிரிகள் எதுவும் பார்த்தீங்கன்னா சரியானது, அனைத்துமே சரியானது. காடுகளில் வாழும், புல்வெளிகளில் வாழும், பாலைவனம் வாழும் மனித வளர்க்கப்படாத உயிரினங்கள், வனவிடம் அனைத்துமே சரியானது. கொஸ்டின் நம்பர் 67. சாதாரண சளி என்ற நோயானது டேஸால் ஏற்படுகிறது அப்படின்னா ரைனோ வைரஸ். சாதாரண சளி என்ற நோயானது ரைனோ வைரஸ் என்ற வைரஸால் ஏற்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 68. கூற்று காரணம். கால்சியப்பரால் குழந்தையோட உடலில் குறையும் போது ரிக்கர்ஸ் நோய் ஏற்படும். ரிக்கர்ஸ் நோய் அறிகுறி அப்படின்னா எலும்புகளுடைய வளர்ச்சி குறைவது, தாமத அர்த்தம் புரியுது கிடையாது. அப்படின்னா கூற்று சரி, காரணம் தவறு. விட்டமின் டி குறைபாடாலும் ரிக்கர்ஸ் வரும். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 69. காரத்தன்மை கொண்ட கரைசலுக்கு பிஹெச் மதிப்பு பிஹெச் மதிப்பு 7 விட அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் விடை. பிஹெச் மதிப்பு 7 விட அதிகமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. காப்பி மற்றும் கோகோ தாவரத்தின் விதைகளை தேயிலை செடி மற்றும் புகையிலை செடியின் இலைகளை நொதுக்கி செய்யக்கூடிய பாக்டீரியா எதுனா பேசிலஸ் மெகதீரியம் பாக்டீரியா. அடுத்து மஞ்சக்காமல் நோய்க்கு இன்னொரு பேர் என்னது ஹெப்பாடைட்டிஸ் A வைரஸ்.
கொஸ்டின் நம்பர் 72. ஃபைலேரியா நோயானது எந்த கொசு கடிப்பதன் மூலமாக பரப்பப்படுகிறது அப்படின்னா கியூலெக்ஸ் என்ற கொசு. கொஸ்டின் நம்பர் 73. காளான்கள் நன்றாக வளரக்கூடிய வெப்பநிலை எது பார்த்தீங்கன்னா 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 23 டிகிரி செல்சியஸ் வரை. 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 23 டிகிரி செல்சியஸ் வரை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 74. வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய கரைசல் எது பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல். வெப்ப நிகழ்வின் மூலமாக கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. பொதுவாக சோப்பு தயாரிக்க முக்கியமான மூலப்பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு தான், NaOH. பின் வருவனோடு எது ஒரு வலி நிவாரணியாக பயன்படுதுன்னா ஆஸ்பிரின். இந்த கொஸ்டின் நம்பர் 76. LPG வாயுடன் அதாவது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுடன் கலக்கப்படும் மற்றும் அதோடைய கசிவை கண்டறிய பயன்படும் ஒரு வேதிப்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா எதில் மாதிரி காப்டான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. ஷாக்கரின் வந்து ஒரு செயற்கை இனிப்பு சுவையூட்டி. இது டேஸ்லேருந்து தயாரிக்கப்படுதுன்னா இந்த ஷாக்கரின் டொலுவின்லேருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. அடுத்து இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய பகுதி பொருள்னா மீத்தேன். மீத்தேன். கொஸ்டின் நம்பர் 29. கரு உறுதலை தடுக்கக்கூடிய மருந்து பொருள் எது? கரு உறுதலை தடுக்க மருந்து பொருள் கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளில் நோவெஸ்ட்ரால். கொஸ்டின் நம்பர் 80. இயற்கை ரப்பர் கொண்டிருப்பது என்ன பார்த்தீங்கன்னா அனைத்துமே சிஸ் அமைப்பு. பொதுவாக ஒட்டா சமையல் பாத்திரங்களுடைய மேற்பரப்பில் பலபடி ஒட்டியுள்ளது. அந்த பலபடியோட ஒற்றைப்படி மூலக்கூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,1,2,2 டெட்ராஃப்ளோரோ ஈத்தேன். கொஸ்டின் நம்பர் 82. மனித இனத்தினுடைய சமூகவியல் குறித்து உயிருடைய எந்த பிரிவு ஆய்வு செய்யும் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி அல்லது மானுடவியல் தான் சரியானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 83. அன்னிச்சை செயல்போது வில்லை உருவாக்குவது. அன்னிச்சை மையம் முகலும் அன்னிச்சை செயல்போது அன்னிச்சை வில்லை உருவாக்குவது எதுவும் பார்த்தீங்கன்னா உணர்வேற்பிகள், தண்டுவரம், தசைகள். ஆப்ஷன் டி தான் இது. உண்மை வகையின் நகல் மாதிரிக்கு வழங்கப்பட்ட முறை என்னதுன்னா ஒரே மாதிரி இந்த ஐசோடைப். கொஸ்டின் நம்பர் 85. முக்கிய உறுப்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அது தான் இயங்கி நரம்பு ANS. மைய நரம்பு தான் மூளை தண்டுடன் இருக்கும். அது வந்து உருவாக்கக்கூடிய நரம்புகள் புறாமை நரம்பு இருக்கும். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 86. ஒரு விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசிகட்டல் கட்டுப்பாடு இழக்கிறாரு. அவர் கீழோட்டு மூளை எப்பகுதி பாதிப்படைந்த நிலை ஏற்படும் அப்படிங்க. இதெல்லாம் சரியாக செய்யக்கூடியது ஹைபோதலாமஸ். இது பாதிப்பாக இருந்தால் இந்த மாதிரி நிலை ஏற்படும் சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 87. மைனர் ஆப்ரேஷன் செய்வதற்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நோயாளிக்கு எந்த வழி ஏற்படலை. அந்த மயக்க மருந்தினுடைய விளைவுகளை கட்டுப்படுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை சினாப்சி. ஒரு நியூரானிலிருந்து தகவல்கள் மற்றொரு நியூரானுக்கு கடத்தப்படுவது எதன் மூலமாகனா சினாப்டிக் குமிழ்கள் மூலமாக தான் கடத்தப்படுவது. கொஸ்டின் நம்பர் 89. நரம்பு செல்கள் கிளியல் செல்லிலிருந்து டேஸ் மூலம் உருவாக்கப்படுகிறது. நரம்பு செல்கள் கிளியல் செல்லிலிருந்து நரம்பு உருவாக்கம் மூலம் உருவாக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 2. உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசுவுக்கு என்ன பேர்? பேரன்கைமா. உயிருள்ள மெல்லிய சுவர் பலகோண வடிவ செல்களை கொண்ட திசு பேரன்கைமா. கொஸ்டின் நம்பர் 91. 3 ஜோடிக்கு மேற்பட்ட கால்களை கொண்ட உயிரியது தேல் தான். பின்வரும் ஜோடியில் குளிர் இரத்த பிராணி அல்லாத இருக்கிறாங்க. குளிர் இரத்த பிராணி எதுன்னு பார்க்கலாம். மீன்கள் இருவாழ்வியல் குளிர் இரத்த பிராணி, இருவாழ்வியல் பறவைகளும் குளிர் இரத்த பிராணி. ஊர்வன அப்போ குளிர் இரத்த பிராணி அல்லாததுன்னா பறவைகள் மற்றும் பாலூட்டிகள். அப்படி ஆப்ஷன் சி தான் வெப்ப இரத்த பிராணிகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். அடுத்து ஒரு பண்பு கலப்படை புறத்தோற்ற விகிதை எவ்வளவு? 3:1. ஒரு பண்புகள் புறத்தோற்ற விகிதம் 3:1. அடுத்து கொஸ்டின் நம்பர் 96. பொறுத்துக மொனிரா, புரொட்டஸ்டா, பூஞ்சை, தாவர உலகம், விலங்கு உலகம். தாவர பிளான்டை, அனிமேலியா. இது ராபர்ட் ஆர்கச் விட்டேகனுடைய 5 உலக வகைப்பாடு. மொனிரா எது பார்த்தீங்கன்னா மொனிராவுக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா, புரோட்டிஸ்டா யூக்ளினா, பூஞ்சை மோல்டு, பிளான்டே வேம்பு, அனிமேலியா வண்ணத்து பூச்சி. ஆப்ஷன் டி சரியான.
கொஸ்டின் நம்பர் 97. எந்த தொகுதியில் உள்ள விலங்குகளுடைய உடல் சட்ட அமைப்பு ஸ்பிக்யூல்ஸ் எனப்படும் நுண்முக்களை கொண்டுள்ளன? துளை உடலைகள் தான் சரியான. துளை உடலை தொகுதியில் விலங்குடைய உடல் சட்டம் எப்படி இருக்குன்னா ஸ்பிக்யூல்ஸ் என்று சொல்கிற நுண் முட்டைகளை கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 98. கணுக்காலை தொகுதியில் உள்ள விலங்குகள் எது மாதிரி? கணுக்காலைகள் பார்த்தீங்கன்னா பூச்சிகள், சிலந்திகள், ஊரான், மரவட்டை. இதை கணுக்கால் தொகுதி. கொஸ்டின் நம்பர் 99. பலனோக்ளாசஸ் உயிரி கீழ்கண்ட எந்த துணை தொகுதியில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா அரை முதுகு நாணை. எந்த துணை தொகுதி? அரை முதுகு நாணையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது பலனோக்ளாசஸ் உயிரி. குரோமோசோம்களுக்கு நிலைத்தன்மையை அளித்து பராமரிப்பது எதுனா டீலோமீர். குரோமோசோமுடைய நுனிப்பகுதியில் காணப்படுவது டீலோமீர். இதுதான் குரோமோசோம் நிலைத்தன்மை அளிக்கிறது. இந்த குரோமோசோம் மையப்பகுதினா சென்ட்ரோமீர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.